ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாய்பாபா மெசேஜ் பார்க்கலாம். சாய்பாபா இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 பைல் எடுத்து வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2. இது வந்து பைல் 1, இந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா பார்டர்ஸ். இது வந்து பைல் 1. இந்த வயலட் கலரில் இருக்கிற இந்த இது வந்து பைல் 2. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடி. உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த கலர் நீங்கள் சூஸ் அந்த கலரு இல்லை அந்த பைல் நம்பர் 1 and 2 இந்த 2 இதில் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கான நம்ம மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எனர்ஜி. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து இப்போ அதாவது வந்து இப்போ அதை நோக்கி அந்த விஷயம் வந்து வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை செஞ்சிட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா எமோஷ்னலாக இருக்கீங்க. எமோஷ்னலாக ரொம்ப கோபமாக, ரொம்ப வந்து ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஈகோயிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு எதுக்கும் சட்டுன்னு கோவப்பட்டுறது, முடிவுகளை வந்து கொஞ்சம் வந்து அதனால் வந்து முடிவுகள் கொஞ்சம் மாறி போகிறது, இது மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கான அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்து தட்டி போகுது. கரண்டில் வந்து இதுக்கான சூழ்நிலை சரியாக இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் இதை வந்து இந்த ஒரு குணம் வந்து உங்ககிட்ட இருக்குது, இந்த ஒரு இதை இருக்குது உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு. ஒன்று பிரேக்கப்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஜாயினிங் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வரம் தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து லைஃப் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்காக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கைகூடும். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு புது ஐடியா ஒன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் இப்போ வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் தடங்களாக நிற்குது. அது வந்து மேற்கொண்டு நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த டுயாலிட்டி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்கள் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ரீஜாயின் பண்ணலாம், ப்ரப்போசல் வருது. சில பேருக்கு வந்து இப்போ வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அந்த சில விஷயங்களை வந்து அவரை வந்து விடணுன்றாரு. ஓகேங்களா? சரி, உங்களுக்கான மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, லிசன் டு யுவர் இன்ட்யூஷன்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான தாட்டை வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தோணும் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக, இந்த மாதிரி நம்ம இருக்கலாமா, இந்த டிசிஷன் எடுக்கலாமா, இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இது சரி தப்புன்னு தோணும். அப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சூஸ் நியூ டைரக்ஷன். பாருங்கள், அடுத்த கார்டு வந்து உங்களோட இன்ட்யூஷனை கேட்கணும். அப்புறம் கேட்டுட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா, இதை வந்து இந்த வே கரெக்டாக தீஸ் ஆர் தட், அந்த மாதிரி தோணும். ஸோ இப்போ உங்களோட பொசிஷன் கரண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை உங்களோட வேலை பார்க்குற இடத்துலையோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு பேர் இருக்காது. நீங்கள் வந்து நிறைய எஃபெக்ட் போடுவீங்க, ஆனால் அது வந்து எஃபெக்ட்லெஸ்ஸாக தெரியும்.
மற்றவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாம் வந்து வீணாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வேலையை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்ரோச் பண்ணி பண்ணுறீங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ பாத், நியூ டைரக்ஷன் எடுங்க. நியூவாக இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இந்த ஒர்க்கு, நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம கொஞ்சம் நம்மளோட அப்ரோச்சை மாற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இனிமேல் ஹேண்டில் பண்ணலாம் இவங்கக்கிட்ட. ஏன்னா நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு ரொம்ப உங்களை வந்து என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த ஆட்டிடியூடாக மாற்றிக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல நீங்கள் எரர் பண்ணுறீங்கங்கிறது நான் இப்போ சில விஷயங்களை நாங்கள் இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் சொல்லிட்டாங்க. கரெக்டான டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரே மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரியான ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபஸ்ட் உங்களோட இதை வந்து நீங்கள் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டில்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் மற்றவங்களுக்காக அவங்க கேட்காமலே போய் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, விழுந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கறது, ஒரு விஷயம் கேட்ட பிறகு அவங்களுக்கு அந்த நீடட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க. உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த நீங்கள் பண்ணுற வேலைக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான அந்த ஒரு இது கிடைக்குதா, அது கிடைச்சா மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து உங்களை வந்து ஒரே டிசிஷனில் இப்போ செஞ்ச வேலையே திருப்பி அதையே செஞ்சிட்டு இருக்கா, அதில் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு வந்து சக்ஸஸ் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒன்று ட்ரை பண்ணி அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். பாருங்கள், அது அந்த மாதிரி பண்ணும் போது யூ வில் கெட் பிக் சேஞ்சஸ். சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த அப்படியே டாரூட்டில் வந்த அந்த மெசேஜ், பாபாவோட மெசேஜ் அப்படியே இந்த ஏஞ்சல் மெசேஜ்லேயும் அப்படியே பாபா கைடன்ஸ் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. எவ்வளோ அழகாக உங்களோட சில சின்ன அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக் சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வந்து ஃபுல்ஃபில் ஆன லைஃப் கிடைக்கும். அது ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஓகேவா, இல்லை ஒரு செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு ஒரு மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க, ஒரு உறவுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ரீஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இது வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து இந்த பைல் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சுருக்கீங்க, ஆனால் இப்போ அது வந்து நோ சொல்லியிருக்காரு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து நோ சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இதை வந்து சரி பண்ணிங்கன்னா பிக் சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சு? ஏன்னா எல்லாருக்குமே நான் சொன்ன எல்லா விஷயமும் ஒருத்தருக்கே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் வந்து சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஒர்க் போட்டு உங்களுக்கு எந்த பேரும் இல்லை, அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஸோ நீங்கள் எந்த இடத்துல எரர் பண்ணுறீங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மாற்றுங்க, உங்களோட அப்ரோச் மாற்றுங்க. சில விஷயங்கள்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, உங்களை கூப்பிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணால் மட்டுமே அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். நீங்களாக ஓடி போய் வேலை பார்த்து கொடுக்குறது, கேட்காம செய்கிறது, இது நிறைய செஞ்சுட்டு நீங்கள் வந்து பேர் இல்லாமல் போகிறது, உங்கள் பேரை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க மறக்காமல். அப்புறம் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாபாவுக்கு கமெண்ட்ஸில் தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் பாபாவுக்கு தேங்க் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன கைடன்ஸ் மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு. ரெண்டு கார்டு வந்திருக்கு. காம்ப்ரமைஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும். ரிமைன் பாசிட்டிவ். இப்போ இதை கார்டு வழியாக பார்க்கும் பொழுது நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க,
ஆனால் அந்த விஷயங்கள் எதுவும் உங்களை வந்து தூங்க விடாமல் உங்களோட அதாவது உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் மன அமைதியே இல்லை, உங்களுக்கு மன அமைதியே கிடையாது, தூக்கம் கிடையாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து சீக்கிரம் மாறப்போகுது. ஓகேங்களா? சில ஃபீலிங் அதாவது இந்த தேவையில்லாத இந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் விடணும். ஓகேங்களா? கொஞ்சம் நீங்கள் அந்த எமோஷ்னல் பிளாக்கேஜஸை சரி பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயங்கள் சீக்கிரமே நடக்கும். பட் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எமோஷ்னல் இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ரெசண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு மீறி நிறைய வேலையை பண்ணும் போது நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா ஹெல்ப் கேளுங்க. நீங்களே செய்யணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு உதவிக்கு ஆள் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, சில சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்ல எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்குது. அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி யாரோ காரணம் மாதிரி தெரியுது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? அது என்ன யாருன்னு பார்த்து அவங்கள கிளியர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ரொம்ப டிசிஷன் மேக்கிங் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் அவங்களோட இன்வால்மெண்ட் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நாள் நீங்கள் வந்து நியூ லைஃப்காக பார்த்துட்ருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. எண்டிங், எல்லாத்துக்குமே எண்டிங். இந்த இதிலேருந்து எல்லாத்துக்குமே, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங். நீங்கள் எதிர்பார்த்த இந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க், நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க இல்லையா, நீங்கள் பண்ணதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு லைஃப்பை கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும். யாரோட அது ஃபேமிலியில் இருக்காங்களா இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த எமோஷ்னல் பிளாக்கேஜை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாபா. நீங்கள் இப்படி இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல் வரும். உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். இல்லைனா நீங்கள் பழைய விஷயங்கள்லேயே இருந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களையே அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி லைஃபே மறுபடியும் உங்களை வந்து அதில் ஃபேஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் அதாவது பிரிஞ்சு இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு நியூ லைஃப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணி அதாவது அவங்களோட பிஸ்னஸில் ஒரு ஸ்டேபிளான இது இல்லை, ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர்வால் வந்து நிறைய அந்த லாஸஸ் இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற இந்த காட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. எல்லா பேர்டனையும் நீங்களே எடுத்து நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன், நானே எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வேணும், இல்லை ஒரு ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நியர்பை பீப்புள்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ஹெல்ப்பை. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்டு ஃபைனான்ஷியல் அது கேரியராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துலையா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் தேவைப்படுது, நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட இதில் வந்து என்ன பண்ணுறது, அடுத்த மூவ் பண்ணுறது தெரியல, உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா இது எமோஷ்னல் பிளாக்கேஜ்லாம் சீக்கிரமாக நாங்கள் நிறைய டாரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள், டாரூட் ரீடிங் கொடுக்குறவங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மக்களில் போயிட்டு அவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு ஹீலிங், ஒரு மைண்ட் செட் வந்து இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு.
ஒரு ஹீலிங் உங்களுக்கு வந்து தேவை. அது அந்த ஹீலிங் வந்து எதுக்காகனா உங்களோட நெகட்டிவ் தாட்டை அப்படியே அது வந்து வேவிங்காக அப்படியே மாற்றி பாசிட்டிவாக கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு யாருக்கா ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து ரேக்கி மாஸ்டர் அப்புறம் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். எங்ககிட்ட அதுக்கான எல்லா சொல்யூஷனும் ரெமெடியும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக இந்த ரீடிங் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான கேள்விகளை வந்து தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ரெண்டாவது, உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ஹீலிங் கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் இந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய காட்கிட்ட போய் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் இல்லைன்னா நீங்கள் வேண்டுற விஷயங்கள் சீக்கிரம் போய் ரீச் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட்டு நான் சொல்கிறேன். சில பேர் நான் இவ்வளோ நாளாக வேண்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து நான் கடவுளை வணங்கிட்டு தானே இருக்கேன், எங்களுக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜ் போனால் தானே உங்களுக்கு கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் உதட்டளவில் நான் வந்து கடவுளை வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மைண்டில் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம 3 ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம அது என்ன சொல்லுவாங்க, சூட்சுமம் உடல், சூல உடல், ஸ்தூப உடல், இந்த மாதிரி ஒரு ஆன்மாவாக இருக்கும். ஓகேங்களா? மனம், ஆன்மா, உடல், இந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். இது எல்லாமே ஒரு ஸ்டேட்டில் வரும்போது தான் நம்ம கேட்குற விஷயங்கள் போய் ரீச் ஆகி அங்கேருந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லாமே நம்ம பாடி ஒரு ஸ்டேபிளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், மைண்டு ஒரு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ஆன்மா ஒரு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்தால் எப்படி நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும்? ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த விஷயத்தில் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவை, அப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னா எனக்கு ஒரு இது பண்ணுங்கள், எனக்கு ஹீலிங் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி ப்ரே பண்ணுறோம், எந்த காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் உங்களோட இது வந்து இன்டென்ஷன் வைக்கணுன்றது எல்லாமே நாங்கள் கைட் பண்ணி தருவோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து பயனடைங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட்.